சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா மற்றும் ஆங்கிலம், அரபு, லத்தீன் மற்றும் ரஷ்ய மொழிகள் உட்பட்ட 50,000 பாடல்களை பாடிய பாடகர் யார் தெரியுமா? அவரை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தனது 6 தசாப்த கால வாழ்க்கையில் பல மொழிகளில் 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய இந்த பாடகரின் மெல்லிசைகள்தான் காலத்தால் அழியாத கிளாசிக் பாடல்களாக கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன. இவரின் குரல் மிகவும் மென்மையானது, அதே சமயம் கம்பீரமானது. அவரது குரலில் ஒரு விதமான அமைதியும் தெய்வீகத்தன்மையும் கலந்திருக்கும். அதனாலேயே அவர் கானகந்தர்வன் என்று அழைக்கப்படுகிறார். ஆம், கானகந்தர்வன் கே.ஜே. யேசுதாஸ் தான் அது. அவர் 1960களில் பாடத் தொடங்கி இன்று வரை தனது குரல் வளத்தை அப்படியே பராமரித்து வருகிறார். முறைப்படி தினமும் பயிற்சி செய்வதே அவரது இந்த மாறாத குரல் வளத்திற்கு ரகசியம் என்று கூறப்படுகிறது. சிறந்த பின்னணி பாடகருக்கான 8 தேசிய விருதுகளுடன் அவரது சாதனை ஈடு இணையற்றது. இசை மற்றும் நாடக பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த அவருக்கு அவரது தந்தைதான் முதல் வழிகாட்டி. தந்தையின் அடித்தளத்தை பின்பற்றி இசை பயணத்தை தொடங்கிய யேசுதாஸ் முறையான இசை பயிற்சியையும் பெற்றிருக்கிறார். தமிழில் கே.ஜே. யேசுதாஸ் முதலில் பாடியது நீயும் பொம்மை நானும் பொம்மை என தொடங்கும் பாடல். தமிழ் அவருக்கு தாய்மொழி இல்லை என்றாலும் தமிழ் பாடல்களை பாடும்போது ஒவ்வொரு சொல்லையும் மிக துல்லியமாக உச்சரிப்பார். குறிப்பாக தமிழ் மொழியின் சிறப்பான லகரத்தை அவர் உச்சரிக்கும் விதம் பலரையும் வியக்க வைக்கும். 2006ஆம் ஆண்டு சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரே நாளில் 4 தென்னிந்திய மொழிகளில் 16 திரைப்பட பாடல்களை பாடி சாதனை படைத்தார். இவரது தாய்மொழியான மலையாளத்தில்தான் அதிக பாடல்களை பாடியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக தமிழில் ஆயிரக்கணக்கான வெற்றி பாடல்களை தந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு அவர் இசைத்துறையில் 60 ஆண்டுகளை நிறைவு செய்த யேசுதாஸ் விருதுகளை பொறுத்தவரை யேசுதாஸ் 8 முறை தேசிய திரைப்பட விருதையும் 5 பிலிம்பேர் தென்னிந்திய விருதுகளையும் 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும், அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மேற்கு வங்காளத்திலிருந்து வென்றுள்ளார். இந்திய அரசு அவருக்கு 1975இல் பத்மஸ்ரீ, 2002இல் பத்ம பூஷன் மற்றும் 2017இல் பத்ம விபூஷன் ஆகியவற்றை வழங்கி கௌரவித்தது. இவ்வளவு விருதுகளை பெற்ற பிறகு ஒரு நிகழ்வில் நகைச்சுவையாக குறிப்பிட்ட யேசுதாஸ் தனக்கு அதிகமான விருதுகள் இருப்பதால் இனி தனக்கு எந்த விருதுகளும் வழங்க வேண்டாம் என்று பேசினார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.